போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆக்கினதுரோ வீட்டில் ஆக்கின பிரியாணி. அப்படி கைஸ், ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65. சொல்கிற அளவுக்கு சூப்பராக பிரியாணி காமிச்சிருக்கேன். நல்லா இருக்குது உண்மையாக பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணியும் வர்சஸ் பாய்சன் சேலஞ்ச். ஓகே, ரெடியா? ஒன்ஸ் மோர் மறுபடியும் டன். ஓகே, போலாம் வாங்க. ஓகே. இப்போ யார் ஃபர்ஸ்ட் பாய்சன் வைக்கிறது? நானே வைக்கிறேன். பார்த்தோம் இந்த பருக்கு மேலே ரைஸ் மேலே வந்து பாய்சன் கிடையாது. 65 முட்டை 65 முட்டை மேலேயும் வச்சுக்கலாம். ஓகே, ரெடியா? டியா டன். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் பாய்சன் வைக்கிறது? நீங்களே வைங்க. சரி, கேட்டா திரும்பிக்கிறியா? சரி. ஏன் திரும்ப கூடாது? நான் சொல்றப்ப தான் திரும்ப. ஓகே, வச்சாச்சு. ஓகேவா? எனக்கு வச்சிருவா பெரிய அப்பா. எப்போ மாட்டணும்னு தெரியல. பெஸ்டியா வைக்கணுமா? நான் வச்சதே தயவு செஞ்சு வச்சிடாத. அது எப்படி எனக்கு தெரியும்? எதையாவது வை பார்ப்போம். ஓகே, டன். எங்க வச்சுக்கிற? இதோ இந்த சோறா இருக்கும் ஒரு வேளை. முட்டை மேல வச்சிருக்கேன். ஓகே, ரெடி, சாப்பிடுவோமா? போலாம். டன். ரைட் சைடு. ஒரு வேளை இது பாய்சனா இருக்குமோ? 65 சாப்பிடும்போது யோசிச்சு தான் சாப்பிடணும். நான் முட்டை மேல கூட அப்ப நான் வீடியோ கடைசி வரைக்கும் ஒரு 65 ஒரு முட்டை கூட வாயில வைக்க மாட்டேன். பிளைன் ஒரு வாய் பிரியாணி. இப்ப மட்டும் இல்ல, வீடியோ முழுக்க பிளைனா தான். சொர்க்கமே என்றாலும் இந்த இலை கொஞ்சம் சிக்கன் பிரியாணி போல வருமா? எனக்கு உங்க வந்து அவ்வளோ வைப்பியா வாய். திஸ் இஸ் பாய்சன். நான் எது மேல வச்சனே இல்ல. சாவடிச்சிருவேன். திஸ் இஸ் பாய்சன். நோ, நான் எது மேல வச்சனும் மறந்துட்டேன். அடடா, அப்படியே ரைத்தா கூட ஒரு வாய் சேர்த்து அள்ளி. இது ரெண்டும் ஓரமாக மட்டும் சொன்னேன். நகுத்தவே கூட பாயசம் நான் மறந்துடுவேன். கரெக்டு தான். எடுத்து தூரமாக வைக்கக்கூடாது. இப்போ நான் அடுத்து இங்கே பிரியாணி சாப்பிட போகிறேன்னா இதை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். சின்னசா வச்சிங்களா? ஆமாம். இல்லை பெருசா வச்சிங்களா? சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு போயிட்டு வந்து நல்லா இருக்கும். 65 ஓன் மசாலா. போன டைம் கொஞ்சம் கொண்டுட்டாங்க, பட் இந்த டைம் நல்லா இருக்கு. சீக்கிரம் பாயசம் சாப்பிடுங்கம்மா. இது அதோட விழுந்துச்சு பாயசனா. ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ணுறான். ஆனால் இவனை எடுக்க கொஞ்சம் பயமா இருக்கு. அதுதான் பாயசன். பி கேர்ஃபுல். இவன் சாயங்காலம்னா கூட என் பாயசன் பக்கமே வர மாட்டாளாட்டுருக்குது. நான் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக வந்துக்கிறேன். லெக் பீஸ் மேலே இருக்கல. லெக்கா லெக் தான். எப்படி வேக வச்சிருக்காங்க, தொட்டாலே விழுவுது. இது சாப்பிட்டு வச்சுன்னா சாப்பிட்டா வச்சேனா இது பாய்சன் இல்லை. I don't know. இதுக்கு பேர் தான் பூமாதி வேகிறது. கப்புஸ்டா. ரஸ்க் எடுக்கிறோம்ல, ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
இது இதெல்லாம் எடுத்தது அதெல்லாம் சாப்பிடலாம். பாய்சன் சாப்பிட்டதுக்கு ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது. கண்ணுல தண்ணியே வருது பாருங்க. நீங்க அப்படி பயப்பட்டு வச்சுக்கிறாங்க. நான் தான் கொஞ்சம் கேவலமா பாய்சன் வச்சுக்கணும். ஏன் நீ 2 நாள் ஆனா கூட என் பாய்சன் பக்கமே வர மாட்டேன். எனக்கு டெம்ட் ஆகுது பாய்சன். ஆக்சுவலி இதுல வச்சு சாப்பிட எடுத்தேன். அவ்வளோதான், டன். மர்க்கையா வந்துச்சு. என்ன கொஞ்சம் சொல்லுது. உன் பாய்சன் சொல்ற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்லடி. சாப்பிட்டா தானே நீ உயிரோடு இருக்க முடியாது. ரைத்தா மட்டும் எடுத்துக்கோ. நோ, இலையில அதை கையை வைக்கக்கூடாது நீங்க. இல்ல இந்த முட்டையில நான் சாப்பிடலாம்னு பரவாயில்ல, இவங்க சாப்பிடக்கூடாது. இந்த ரைத்தா நிறைய வெங்காயம் இருக்குது. இல்லை வெங்காயமே இல்லை. நீங்க சாப்பிட்டதே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா கடைசிக்கு அது உங்ககிட்ட பாவம். பாய்சன் இருந்தாலும் அதுவும் நம்பர் 2 பாய்சன். அதனால நீங்க இதையும் சாப்பிடக்கூடாது. நல்ல மனசுக்காக தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். பார்க்க தானே போறேன். எவ்வளோ நேரத்துக்கு சே, நீங்க முதல் 65 எடுக்கும்போது பாய்சன் சாப்பிட்டு எப்படி இருந்து எனக்கு செமையா இருந்திருக்கும். இன்னும் குக்கர்ல இருக்கிறதே இன்னொரு ரவுண்ட் சாப்பிட்டுப்பேன். அவ்வளோதான். இப்படி நீ பாய்சன் எடு. நானும் பிளேட்ல போட்டு உட்காந்து சாப்பிட வச்சிருவேன். அவ்வளோதான், சிம்பிள். சாமியா என் கண்ணு போய் சொல்லாது, நான் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்குவேன். சரி, இது சாப்பிஸ்டா. அப்போ அந்த ரீஜன் எதுவும் இல்லை. பிகாஸ் நம்ம தச்சிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம அங்கே இருக்க தேவையான சாப்பிடலாம். இங்க இருக்க தொடவே மாட்டேனே. கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டா. இப்போ நான் அந்தாட்ட போகவே மாட்டேன். இந்தாட்டையே சாப்பிட்டு 65 சாப்பிடல. அப்ப எப்படி அங்க இருக்கிற பாயசம் எடுப்ப? உங்களுக்கு என்ன சாப்பிட்டு சாப்பிடணும், அவ்வளவுதானே. எங்க இருந்து எடுத்தா என்ன? அங்க இருக்கிற சொல்றேன். இப்போதைக்கு சாப்பிட மாட்டாளே. ரொம்ப பண்றாளே. நான் இவங்க பக்கம் வச்சுக்கோங்க, இவங்க கண்டிப்பா என் பக்கம் தான் வச்சிருப்பாங்க. அப்படிலாம் இல்ல, அது சில்லி சேர்த்து இருக்கும். நான் சொந்த தோட்டி பழத்துல இருந்து எடுத்துக்கிறேன். மேல இருக்கிற சாப்பிட மாட்டேன். இப்பதான் திரும்பி திங்கலாம் நினைச்சுக்கிறேன். பாத்தீங்களா, நீங்க பேசுறது என் காதுவே கேட்டுருக்கு. சத்தாண்டா சிவனாண்டி. என்னோட வாங்க பண்றாங்க. என்னையும் அவ்வளவு
சாப்பிடக்கூடாது. நீ செத்துற நான் செத்துறப்பா. நான் நீதி நேர்மை சாப்பிட மாட்டேன். வயிறுல மிச்சம் சொல்லு. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, பை. பார்க்கலாம்.